டிரைவ் பண்ண போகிறேன்னா இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்பீட்னா இங்கே வந்துடும் போல். என்னடா சும்மா தானே தொட்டேன், அதுக்குள்ளே எப்படா 95 இருந்துச்சு கைஸ். பார்த்துக்கோ. ஓகே. The electric vehicle of BMW iX. யாரு இவ்வளோ பெரிய டயருன்னு. ஸ்டார்ட் ஆயிருச்சா? சத்தமே கேட்கல. ஏன்னா வந்து கரெக்டான இடத்துல கரெக்டாக ஆன் பண்ணால் தான் கரெக்டாக வருது. ஐயோ ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து BMW வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மாடல் ட்ரைவ் பண்ணி பார்த்துருந்தோம். 320 LD அப்படிங்கிற மாடல். ஐயோ வேற மாதிரி ஒரு வண்டி, தரமான சம்பவம் இருக்குது. நீங்கள் போன வீடியோ பார்க்காட்டி மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. இட்ஸ் a பியூர் டீசல். அண்ட் அந்த BMWவோட ஸ்போர்ட்டிவ்னஸாக இருக்கட்டும், லக்ஸுரியாக இருக்கட்டும், அந்த லிமோசினோட அந்த கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து ஒரு ஹோல்சமாக இருந்துச்சு. தட் வாஸ் பியூர் மேஜிக்கல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் ட்ரைவ் பண்ண போறது கிடையாது, பெட்ரோல் டிரைவ் பண்றது கிடையாது. We are going to drive the electric vehicle of BMW iX மக்களே. அதுவும் ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் விட்டுருக்காங்க. ஸோ iX தான் நம்ம ஓட்ட போறோம். வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் கார் ஓட்ட போறேன். இப்படி இருக்கும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி a pure experience. வாங்க உள்ள போலாம். லெட்ஸ் கோ. போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த மாதிரி 320 LD பார்த்துருந்தோம். வந்து ஒரு சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் கார் ஒன்று பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம முன்னாடி தான் நிற்கிது. அண்ட் தட் மாடல் இஸ் கால்ட் த iX. இந்த கார் தான் நம்ம பார்க்க போகிறோம். iX BMW வந்து இது வந்து ரெண்டாவது ஃபேஸ் லிஃப்ட் வந்து ரீசெண்டாக விட்டுருக்காங்க. அண்ட் இந்த எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு BMWனால நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? இந்த கிரில் தானே முன்னாடி இருக்க. அந்த கிரில் வந்து செம்ம அழகாக நம்மளுக்கு தெரியும். பட் இது வந்து ஒரு எலக்ட்ரிக்னால வந்து நம்மளுக்கு கிரில் தேவையில்லை. பட் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு மெட்டீரியல் வச்சு கிரில் மாதிரி பண்ணி, அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் மாதிரி. ஏதாச்சும் ஒரு ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா கூட வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது ஹீல் ஆயிருமா. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா BMWனாலே அந்த கிரில்லுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்டாக கொண்டு வந்து சின்ன ஸ்க்ராட்ச் ஆனாலுமே செல்ஃபாகவே ஹீல் ஆகிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த லைட்ஸ் இப்பயும் போல எலக்ட்ரிக்னாலும் சரி, பெட்ரோல்னாலும் சரி, டீசல்னாலும் சரி, அவங்களோட அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன், அவங்களோட லைட், இந்த இன்ஜினியரிங் மார்வல் தான் சொல்லி ஆகணும்ப்பா. இப்படி இருக்கு பாருங்களேன். இங்கேருந்து பார்க்குறப்ப வேற மாதிரி இருக்குடா மக்களே. இது வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷனே பாருங்களேன், கொஞ்சம் அவ்வளோ ஒரு அக்ரெசிவான ஒரு போர்ஷனு. ஏன்னா எலக்ட்ரிக்னாலே பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக இருக்காது, நம்மளுக்கு வந்து என்ன ரொம்ப சட்டிலாக இருக்கும், அப்படி தான் நம்ம மைண்டில் இருக்குது. பட் BMW பார்த்தீங்கன்னா அதிலே வந்து இன்ஜினியர்ட் பண்ணி வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் காமிக்கிறீங்க வாங்க. சைடில் அலாய்ஸ்லாம் பாருங்கள். இங்கே இருக்கிற இந்த வீடோட அலாய்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பக்கா எட்ஜ் டு எட்ஜ் கட்டிங்கில் வேற மாதிரி இருக்கும். பிரம்மாண்டமான டயர். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 இன்ச் இருக்குமா, 22 இன்ச் 22 இன்ச்சு டயர். யாரு இவ்வளோ பெரிய டயருன்னு. அதே மாதிரி இந்த iXல பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே வந்து ரீசைக்கிள்டு ப்ராடக்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் ப்ராடக்ட்ஸ். இங்கே வாங்க எங்கன்னு காமிக்கிறேன். இந்த ஓப்பனிங் டோரை பாருங்கள் இப்படி இருக்கு, திறக்கணும். அண்ட் ஃப்ரேம்லெஸ் டோர்ஸ். பல நாள் கனவியா ஃப்ரேம்லெஸ் டோர்ஸ். பழைய டியூபர் பாஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் தெரியும் அந்த ஃப்ரேம்லெஸ் டோர்ஸ் பின்னாடி இருக்கிற ஒரு இது. நானும் இர்ஃபானும் போய் ஒரு ஷோரூமில் போய் அந்த ஃப்ரேம்லெஸ் டோர்ஸை பார்த்துட்டு ஃப்ரேமே இல்லடான்னு வாயப்பழந்த காலம்லாம் இருக்குது. ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கார்பன் மெட்டீரியல் தான். கார்பன் இந்த இடம் ஃபுல்லாக தெரியுது உங்களுக்கு. கார்பன் ஃபைபர் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக பண்ணல, எம்போஸ் பண்ணியிருக்காங்க மேலே. இங்கே வந்து சார்ஜிங் யூனிட்ஸ், AC DC அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனிட் வச்சுருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம் சார்ஜிங். இன்னொரு சூப்பரான விஷயம் பாருங்கள், பின்னாடி பாருங்கள் லைட்ஸை பாருங்கள். ஐயோ வேற மாதிரி இருக்குல்ல, பங்கமாக இருக்குது. இட்ஸ் a pure electric vehicle from BMW. சிங்கிள் டச். வாவ். நம்ம வந்து இப்போயுமே டிக்கியை திறந்துட்டோம்னா நம்ம லைட்ஸ்லாம் மேலே போயிடும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி இருக்க வந்து ஒரு வண்டி வந்து நம்ம நிற்கிறதே தெரியாது. பட் BMWல பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கார்பன் ஃபைபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு லைட், இந்த லைட் வந்து நம்ம இங்கேயுமே நம்ம நிறைய பார்த்துருக்க மாட்டோம். எல்லாமே பானட்டில் இருக்கும், நம்ம வந்து இதாக இருப்போம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே லைட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் நீங்கள் பானட் ஒரு NHல நிற்கிறீங்கனாலும் இங்கேருந்து லைட்ஸ் இவ்வளோ பெரிய டிக்கி இருக்குது பாருங்கள். சூப்பர். வாவ். இது நம்ம சீட்ஸ் வேறு ஃபோல்டெலாம் பண்ணிக்கலாம் போல். அதே மாதிரி இட்ஸ் a one touch.
ஐஸ் வாக் அரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜைஜான்டிக்காக இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் காரில் வந்து ஒரு பெரிய எஸ்யூவி டைப்பாக இருக்குது. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாமே லோகோன்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த லோகோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே வர ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்குள்ள வந்து நீங்கள் வந்து இந்த வைப்பருக்கு போட வேண்டிய தண்ணியை வந்து நீங்கள் இதுக்குள்ளே தான் ஊற்றணும். அண்ட் ஒன் மோர், இந்த காரில் நீங்கள் வந்து ஹுட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் பியூர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால பிஎம்டபிள்யூல சர்வீஸ் ஆத்தரைஸ்ட் சென்டர்ஸில் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த ஹுட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். மிச்சப்படி நீங்கள் இந்த ஹுட்டை ஓப்பன் பண்ணவே முடியாது. ஓவரால் வெளியே இருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து வேறு லெவலில் இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வச்சுக்கோ. அத்தாடி அத்தி யாருடா நீங்களா இங்கடா டிசைன் பண்ணாங்க இப்படிடா இருக்குங்க பாருங்க. இந்த ரிம்லெஸ் டோர்ஸ் வந்து அவ்வளவு செம்மையா இருக்கு. அண்ட் க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா டோர்ஸ் வந்து மூடுது. இது ஒரு டிஃப்ரெண்ட். நம்ம வந்து போன கார் ஓட்டுனது வந்து இட்ஸ் செடான் டைப். உங்களுக்கு வந்து ரொம்ப லோவா அது ஒரு வேற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு எலக்ட்ரிக். ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்ம கண்ணு ஃபர்ஸ்ட் புரியுதுன்னு தெரியுமா, இந்த ஸ்டியரிங் வேற மாதிரி இருக்குப்பா. இந்த மாதிரி ஒரு ஸ்டீரிங் வச்ச காரில் இது வரைக்கும் நான் ஓட்டுனது இல்லைப்பா, நான் உட்காந்ததும் இல்லை. நான் லைஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து 2 ஸ்போக் ஸ்டீரிங். பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரேஸ் கார்ஸில் பார்த்துருப்போம், ரேஸ் மூவிஸில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறப்ப ஐயோ சாலிடாக இருக்குது. உள்ள இந்த சிஸ்டம், இந்த ஹோல் கேபின், இந்த ஹோல் இதே பார்த்தீங்கன்னா செம்ம கமாண்டிங்காக இருக்குது. எலக்ட்ரிக் காருன்னு நம்மளால நம்பவே முடியல மக்களே. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், பிரேக் அமுச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஸ்டார்ட் பண்ணுற பட்டன் பாருங்க, இந்த கிறிஸ்டல் கிளியர், இந்த கிறிஸ்டல் மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கியர் போடுற நாபும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிறிஸ்டல் மெட்டீரியல். அண்ட் இந்த சைடில் இருக்கிற இந்த இது அட்ஜஸ்ட் பண்ண, நம்ம சீட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இந்த நாப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல், அந்த கிறிஸ்டல் கிளியர் அந்த ஆன ஒரு மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இங்கே பாருங்க, இவ்வளோ பட்டர் ஸ்மூத்தாக சீட்டு போகுது பாருங்க. பட்டர் ஸ்மூத்துனா அவ்வளோ பட்டர் ஸ்மூத்து, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, வாவ். இப்போ வந்து நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். வாவ், ஸ்டார்ட் ஆயிருச்சா? ஸ்டார்ட் ஆயிருச்சா? சத்தமே கேட்கல கைஸ், வேற மாதிரி இருக்குது. ஸ்டார்ட் ஆயிருச்சுங்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயே இது ஸ்டார்ட் ஆயிருச்சா இல்லையான்னு எனக்கு இன்னொரு சந்தேகமாக இருக்குது. எனக்கு எலக்ட்ரிக் கார்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.0 வந்து இந்த இன்ஜின் நாய்ஸா, இன்ஜின் சவுண்டா, இன்ஜின் ஆனில் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. இப்படி சிம்பிளாக நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிரேக் அமுக்கிறேன். இதாச்சும் ஒரு சவுண்ட் வருதா நீங்களே பாருங்கள். பின் ட்ராப்பாக இருக்கும். பிரேக் அமுச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு சத்தம், அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ இது ஓட்டினா எப்படி இருக்கும் ரோட்டில் ஒன்றுமே தெரியாதேடா. இல்லை ஐயோ வேற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வண்டி ஸ்டார்ட்டில் இருக்குது. இதே மாதிரி இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ்டாக வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இங்கேருந்து இது வரைக்கும் ஒரே அட்ட ஸ்ட்ரெச்சில் லைட்டாக இங்கே மட்டும்தான் உங்களுக்கு கேப்பில் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் போட்டு போனோம்னா அந்த நம்ம டெஸ்லா கார்லாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த ரெட் கலரில் வீணு போய் உங்களுக்கு வந்து அந்த நம்பர் கூடும்ல, அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கார்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் பாருங்க. நம்மளுக்கு வந்து இது கனெக்டடாக, இப்போ டீசல் கார்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நடுவில் அந்த இது போகிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டடாக இருக்கும். இங்கே கனெக்டடே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இது கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து நம்ம இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இப்படி பண்ணோம்னா அங்கே மாறும். இப்படி சுற்றலாம், இப்படி சுற்றினா அங்கே மாறும். ஸோ ஒன்று ஒன்றா வந்து நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குது. அண்ட் திஸ் கார் அஸ் ஆம்பியன்ட் லைட்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பியன்ஸ் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு செட்டப். ஐயோ எல்லாத்துலேயும் பக்காவான ஃபினிஷு. இங்கே பாருங்கள். அண்ட் இந்த காரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி செட்டப் இருக்குது, ஆனால் இல்லை. எப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அதை ஓப்பன் பண்ண முடியாது. பட் வந்து நம்ம ஃப்ளைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெரிய அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். பட்டன் நமக்குனா இருட்டாயிரும், இன்னொரு பட்டன் நமக்குனா வந்து வெளியே இருக்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயுமே. இங்கே இருக்கிற சுவிட்சை திறந்தீங்கன்னா அமுக்குனீங்கன்னா இருட்டாயிரும். இங்கே இருக்க சுவிட்ச் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது விசிபிளாக வந்து மேலே இருக்கிறது வந்து அப்படியே தெரியும். பட் யூ கான்ட் ஓப்பன் த சன்ஷேட். ரொம்ப கமாண்டிங்காக செம்ம கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது. இட்ஸ் வேற மாதிரி ஒரு வண்டி. ஆக்சுவலாக ஒரு 320Dக்கும் 320LDக்கும் இந்த IX மாடலுக்கும் தட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது கேபினாக இருக்கட்டும், ஸ்பெக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஏர் வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் வென்ஸ் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியல, ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு டீசல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோலாக இப்படி கனெக்ட் ஆகி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் வென்ஸ் பாருங்கள், இவ்வளோ ஸ்லீக்காக அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா
ஆனால் மெனி பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள்டு பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஒரு விஷயம் லைக் BMW சொல்கிறது. இங்கே இருக்க கீழே இருக்க மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீசைக்கிள்டு பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதில் ரீசைக்கிள் மெட்டீரியல் மூலியமாக யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு இது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறாங்க. அமுக்கணுன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா லெதரில் முன்னாடி சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இட்ஸ் குட். டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன், பிரேக்கை மிதிச்சிட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக கீழே வருது. அதே மாதிரி நான் டோரை வந்து திருப்பி நான் வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன், திருப்பி நான் வந்து டோரை திறக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக போகுது. நம்ம வந்து உள்ளே வந்து போகிறப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டீரிங் வந்து மேலே போய் கீழே வருது. அண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் போகிறப்ப குட் பை வேறு சொல்லுது. அண்ட் இந்த நாப் மூலியமாகவே யூ கேன் கண்ட்ரோல் த மோட்ஸ் ஆஃப் த கார், கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும். அண்ட் வால்யூம் பட்டன்லாம் பாருங்க, இங்கே பாரு வால்யூம் பட்டனை பாரு, ஐயோ அதுவும் கிறிஸ்டலு கைஸ் வேற மாதிரி இருக்காங்க கைஸ். முன்னாடி சீட்டு ஐயோயோ பங்கமாக இருந்துச்சு. வாங்க பின்னாடி சீட்டில் உட்காந்து பார்ப்போம் வாங்க. இது செம்ம, இது அதோட செம்மையாக இருக்கே. ஐயோ பெரிய மொட்டை மாடிப்பா, அங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB-C சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து இந்த ட்ரெஸ்ஸை தொங்க போகிறதுன்னு நினைக்கிறேன், லாக்கோட அந்த இது அழகாக வச்சுருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு AC வென்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன் ஆஃப், ஆட்டோ, டெம்பரேச்சரு கூட்டுறது குறைக்கிறது. லெக் ஸ்பேஸ் பாருங்கள், திருப்பியும் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிறாங்க BMW டிரைவர்ஸ் கார்ஸ் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் லக்ஸுரியாக இருக்கட்டும், பின்னாடி உட்காந்துட்டு வர ரியர் பேசஞ்சர்ஸோட கம்ஃபர்ட்டையும் தே ஆர் டேக்கிங் வெரி கீன்லி அண்ட் தே ஆர் ஆல்சோ இம்ப்ரூவிங் தட். பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கம்ஃபர்ட். இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளான பொசிஷன். ஹெட் ரூம் பாருங்கள், இவ்வளோ தூரம் ஹெட் ரூம் இருக்குன்னு. ஹெட் ஸ்பேஸ்லேருந்து 3 பேருக்கான ஒரு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. செம்ம சாலிடான சீட்ஸ். தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் குட் ஆக்சுவலி, நைஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்டீரியர் வைஸ் உங்களுக்கு இன்டீரியர் லைட்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. வெரி ஈகர் டு டிரைவ் திஸ் கார், வெரி ஈகர். ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் டு டிரைவ் எலக்ட்ரிக் கார். செம்ம பூஸ்டப்டாக இருக்கேன். வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள். ஹே கைஸ், நம்மளோட iX ரெடி ஆயிருச்சு, வாங்க ஓட்டலாம். இப்போ வெளியே இருந்து கேட்குறேன், 0% நாய்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனால என்னன்னு தெரியாது, ரொம்ப மைல்டாக ஒரு சத்தம், ரொம்ப மைல்டாக இங்கே உள்ளாந்து முன்னாடி ஒரு சத்தம் வருது. அண்ட் முன்னாடியும் சென்சார்ஸ் இருக்குது, பின்னாடியும் சென்சார்ஸ் இருக்குது. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக் ஆஃப் ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் வண்டி. வாங்க லெட்ஸ் கோ அண்ட் டிரைவ். அது வண்டியோட சவுண்டு கூட இல்லையா மக்களே, அது ஏசியோட சவுண்ட் தான். வண்டி சுத்தமாக 0% சத்தம் வருமா. உள்ள உட்காந்தாச்சு. வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ லைட்ஸ் ஆன் பண்ணியிருப்போம்டா, இப்படி ஒரு லைட் ஆன் பண்ணி நான் பார்த்தது இல்லடா. இங்கடா டேர்னிங் ஆன் திஸ் லைட் இஸ் வெரி டிஃபிகல்ட் மக்களே. ஏன்னா வந்து கரெக்டான இடத்துல கரெக்டாக ஆன் பண்ணாதான் கரெக்டாக வருது. கரெக்டாக அதெல்லாம் ஒரு நேக் வேணும் கைஸ். இப்போ வண்டி ஓட்டினாலும் டூ வேர் சீட் பெல்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிக் வண்டினாலும் சரி, டீசல் வண்டினாலும் சரி, பெட்ரோல் வண்டினாலும் சரி, சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம் மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நல்லபடியாக நம்மளை காப்பாற்றி கூப்பிட்டு வந்து வீட்டில் ஷோரூமில் விட்டுருங்க. போலாமா, ஆரம்பமா. 1 2 வண்டியா வண்டி ஆன்ல இருக்கா இல்லையாடா? ஆஃப்ல இருக்குடா இவ்வளோ மணி நேரம் வண்டி. ஆஃப்லேருந்து இப்போ தான் ஆனாலும் தெரியல, ஆஃப் ஆகும் இந்த வண்டியில் தெரிய மாட்டேது மக்களே. டிரைவிங்கு ஓகே, போலாமா. என்னப்பா இது மிதக்குது. நான் வண்டியை ஓட்டலை, வண்டி தான் என்னை ஓட்டிக்கிறது, அந்த மாதிரி தான் கதையா இருக்கு. ஐயோ டேய், சொன்னேன்ல இவங்க ஒரு தடவை ஒரு மாதிரி நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு. இங்கே ரிலாக்ஸ்னு ஒரு மோட் இருக்குடா, அதை ஆன் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே வந்து அப்படியே மசாஜ், சீட்டை வந்து யாரோ பின்னாடி அமுக்கிற மாதிரி இருக்குது. வண்டியில் வந்து அப்படியே சீட்டில் மசாஜ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிருமா, அப்படியே மெதுவாக போகுமா வண்டி. அப்படியே நம்ம வந்து சூப்பராக போகலாமா. ரிலாக்ஸ் மோடுக்கு ஏற்ற மாதிரி மசாஜ் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்ட முடியுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ்ன்னு ஒரு மோட் இருக்கான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரசிவ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து, ஏன்னா வண்டி வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணுறப்ப ஸ்பீக்கர்ஸ்லேருந்து சவுண்டு வருமா. வேறு மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசலை, என்னை யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து மசாஜ் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்களா, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இன்னும் ப்ரோ அங்கே தெரியுது ஸ்பீடோமீட்ரு ப்ரோ, ரோட்டில் ஸ்பீடோமீட்டர் தெரியுது ப்ரோ. ரைஸ் அங்கே பாருங்கள், ரோட்டில் ஸ்பீடோமீட்டர் தெரியுது. இங்கே பாருங்கள் இப்படி இருக்குன்னு. ஐயோ வேற மாதிரி இருக்குது மக்களே, பங்கமாக இருக்குது. இந்த ஆங்கிள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஓட்டுறதுக்கு. இந்த வண்டிலாம் கிடச்சா என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி ப்ரோ யாரோ முதுகு நல்லா குத்துற மாதிரியே இருக்குது ப்ரோ, எனக்கு நல்லா மசாஜ் பண்ணுது ப்ரோ. ரைஸ் இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணுங்கள். லைட் ஆஃப் பண்ணுறது சும்மா கிடையாது மக்களே, நான் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக பண்ணணும், அப்போ தான் லைட் ஆஃப் ஆகும். ஐயோ கரெக்டாக பண்ணணும், இல்லாட்டி பிரச்சனை. போயிடுச்சா, இப்படி பார்த்து பண்ணணும், ரொம்ப கஷ்டம்.
ஐயோ பயமா இருக்கே ப்ரோ. இந்த வண்டியோட ரேட் எவ்வளோ ப்ரோ? 1 பாயிண்ட். டே பார்த்து வாங்கடா இவனாச்சு என் நேரம். என்ன ப்ரோ வண்டி இங்கேயா போகுது? இன்னும் ப்ரோ இப்படி இருக்கு. வெளியே இருக்கிற சிங்கிள் ட்ராப் ஆஃப் நாய்ஸ் கூட உங்களுக்கு கேட்கல. உள்ள வந்து பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கு இந்த கேபினுக்குள்ள, இந்த காருக்குள்ள. ஏசி சவுண்ட் மட்டும் தான் கேட்குது எனக்கு தெரிஞ்சு. மிச்சபடி அவ்வளோ குவாய்ட்டான ஒரு கேபின். நான் இன்னும் இப்போதான் எடுத்திருக்கேன் வண்டியை. இன்னும் எக்ஸைட்மெண்ட்ல இன்னும் ஓட்டலாம் ஆரம்பிக்கல. அப்படியே வண்டி அப்படியே மிதக்குது உள்ளேருந்து. அப்படியே ஷோரூம்ல இருந்து வெளியே வரப்ப அப்படியே நம்மளை யாரோ ஒரு டேங்கர்ல அப்படியே கப்பல் மேல தண்ணியில மிதந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு. சென்னை டிராஃபிக்ல சீட்ல மசாஜை போட்டுக்கிட்டு எலக்ட்ரிக் கார்ல போற சுகமே சுகம்தான். அதுவும் பிஎம்டபிள்யூட இந்த ஆல் நியூ ஐஎக்ஸ்ல போறப்ப அப்படியே வண்டி மிதக்குது. அப்படியே கியர் போட தேவையில்ல, ஒன்றும் போட தேவையில்ல. பின்னாடி யாரோ நமக்கு மசாஜ் பண்ணுறாங்க. ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லேயே வந்து லைக் இன்பில்டாக இருக்கான் பின்னாடிலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பியூரான ஒரு மேஜிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே பாருங்கள், நம்மளை சுற்றி கேமரா தான், முன்னாடி கேமரா பின்னாடி கேமரா சுற்றி பிக் பாஸ் வீடு மாதிரி ஒன்றுமே பயப்படவே தேவையில்ல. அவ்வளோ பக்காவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டி கொல்யூஷன் இருக்குது, முன்னாடி வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங் இருக்குது, பின்னாடி சென்சார் சுற்றி நம்மளை காரை சுற்றி 360 சைடும் சென்சார்ஸ் வச்சு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு பக்காவான டிரைவ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக திஸ் இஸ் த கார். சென்னை இந்த இவ்வளோ பெரிய காரை, எலக்ட்ரிக் காரை சென்னை டிராஃபிக்குள்ளலாம் ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா த பெஸ்ட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஒர்க்கெல்லாம் போயிட்டு வரப்போ மசாஜை போட்டு உட்காந்து அப்படியே மெதுவாக விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இதில் பீன்னு ஒரு மோட் இருக்குது. அந்த பி மோட் பெஸ்ட்டு. இந்த பீன்னு ஒரு மோடுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் பிரேக்கே அமுக்க தேவையில்ல. ஆக்சிலேட்டர் அமுக்கிட்டு ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை ஆயிடுது. ஒன் பியூர் மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேஸ். தேங்க்ஸ் டு குவின் BMW ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். வேற மாதிரி ஒரு மொமெண்ட்டு. இன்னும் பைபாஸ் போல, யூ நோ ஹவ் அம்பத்தூர் இஸ். ஸோ வி ஆர் ஸ்டக் இன் டிராஃபிக். லைட்டாக எஃபிஷியன்சி மோடில் தான் நான் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தேன். வண்டி அப்படியே குதிரை சீர்னா எப்படி சீரும் அந்த மாதிரி சீரிச்சு. கைஸ் ஒன்றா நம்மளை இந்த காரில் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. மாதவரம்ல இருந்து மெட்ரோவும் 1 நிமிஷம் தான், MMBTயும் 1 நிமிஷம் தான். யாரா சாமி நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜெஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நீங்கள் கையாலே வந்து வால்யூம் வந்து ரன்னிங்கில் வண்டியில் இது பண்ணலாம். நீங்கள் வந்து பாட்டு வந்து இப்படி பண்ணாமல் அடுத்த பாட்டு இப்படி பண்ணால் இப்படி பண்ணணும் போல. பாருங்க இப்படி பண்ண அடுத்த ஜெஸ்டர்ஸ் ஆகும், இப்படி பண்ணாலும் அடுத்து நிறைய ஜெஸ்டர்ஸ் இருக்கு போல. என்னென்னமோ இருக்கு மக்கள் இந்த காரில். ஒன்றா நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ கைஸ் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளோ பின்னாடி போகிறோம் நம்ம? நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு அழுத்தணும்னு வச்சுக்கலேன், நான் வந்து அப்படியே சீட்டாக பின்னாடி அப்படியே போயிடுறேன். இவ்வளோ நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் ஒரு இவ்வளோ அந்த பேக்கில் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது அந்த இது ஃபோர்ஸ் வந்து நான் தான் ரொம்ப அவ்வளோ அந்த ஃபோர்ஸும்பாங்கள முன்னாடி போனால் பின்னாடி நம்மளை தள்ளுங்கிற அந்த ஃபோர்ஸ் இருக்குது தெரியுமா? அதை நான் இப்போ லிட்ரலி இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன். ஐயோ இட்ஸ் நாட் அ ஜோக். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் இந்த வண்டி. அது வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்கள் ஆக்சிடென்ட்டில் இப்படின்னா போதும் சல்லுன்னு பின்னாடி போயிடுறேன். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. மைண்ட் ப்ளோயிங் தான், வேற வார்த்தையே கிடையாது. மேலே போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1 2 3. ஐயோ 100 மீட்டர்ல 115 வந்துருச்சு ஜீரோலேருந்து. ஐயோ 0 to 100 in just 4.2 seconds ஆங்க இந்த வண்டி. அள்ளு விட்டுருச்சு. நீங்க பாத்தீங்களா இல்லையா தெரியல. திரும்பி வேணா லான்ச் பண்ணி காமிக்கிறேன். ஐயோ வேற மாதிரி வண்டி கக்கலே, வேற மாதிரி. 2 3. ஐயோ வேற மாதிரி சரத்து, வேற மாதிரி. அப்பா ஐயோ எனக்கு இன்னும் இந்த கிராவிட்டிலலாம் தலை ஒரு மாதிரி தெரியுமா அந்த மாதிரி இருக்கு வண்டி. சரியான பவர். டீசல் பெட்ரோல் பக்கத்துல நிக்காதரா, அப்படி ஒரு பவர் வண்டியில. சரியான பவர், அள்ளு விட்டுருச்சு. அது ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு போச்சுன்னா எனக்கு தெரியல. நம்ம போறப்போ அந்த வண்டியோட அந்த புஷ்ல பின்னாடி போறப்போ ஒன்னு கிரியேட் ஆகுது மக்களே. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. பியூர் கிளாசிக், பியூர் மேஜிக்கல், மார்வல் ஆஃப் இன்ஜினியரிங் தான் சொல்லி ஆகணும். BMW has excelled in this இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டாரில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு பெரிய ஒரு எக்ஸலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருனாலும் வாங்குவாங்க. எல்லாம் சொல்லுவாங்க டீசல் பெட்ரோல்னு, பட் ஸ்டில் எலக்ட்ரிக்குன்னு உள்ள ஒரு பவர் வந்து அவன்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு சிங்கிள் டச் கீழே வச்சா போதும்
கைஸ் நார்மல் முதல் கொண்டு நார்மலே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது மக்களே. அதே மாதிரி கண்ட்ரோல்டாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. ஒரு குதிரை சீறி பாயிற மாதிரி தான் பாயுது. உங்களுக்கு ஆக்சிடென்ட்டில் வச்சிங்கன்னா அது வந்து என்னை விட நான் ஓட பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாயுது. ஐயோ வேற லெவலில். வண்டியை ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டிருக்கேன். இட்ஸ் BMW iX 1 2 3. ஓ மை காட், ஓ மை காட், ஐயோ வா, இன்னும் அது இதான் ஸ்போர்ட்ஸ் மோடா? இது ஸ்போர்ட்ஸ் மோட்லடா, இது பீஸ்ட் மோடு. டேய் என்னடா இது காரு? அடே ஐயோ அத்தாடி அத்தி மங்காயி, இதுக்கா நான் காரை ஓட்டவில்லை மக்களே, கார் தான் என்னை ஓட்டுகிறது. ஐயோ அழுத்திடுறா சிவனாண்டி. வா ஐயோ ஐயோ வா கைஸ், வேற மாதிரி இட் வாஸ் பியூர் மேஜிக்கல் ஆக்சுவலாக சொல்ல போனா. அதுக்கேற்ற மாதிரி வண்டியும் கண்ட்ரோல்டாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா, அண்ணே வழி விடனே நான் வேற மோடில் இருக்கேன், யாரும் நடுவில் வந்துடாதீங்க. பீஸ்ட் மோடில் ஓட்டிகிட்டு இருக்கேன். பா மைண்ட் ப்ளோயிங் மக்களே. ரஜினிகாந்த் சொல்லுவார் தெரியுமா, அந்த ஏஆர் ரஹ்மான் பார்த்துட்டு மைண்ட் ப்ளோயிங் அப்படிங்கிறது தான் இருக்கு. செம்ம. வா 140ல் பிரேக் அடித்தாலும் அப்படியே அந்த ஸ்டீரிங் நம்மளை பிடிச்சி கவலைப்படாத சொன்னாண்டி நான் இருக்கேன் நீ கவலைப்படாத மாதிரி இருக்கு. இங்க பாருங்க. வா டிரைவிங் BMW iX. ஐயோ என்ன வண்டி சாமி இது, பொழந்து தள்ளுது மக்களே. ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் போட்டு ஓட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். குதிரை சீரும் தெரியுமா, அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா அப்படியே குதிரை சீரதை காமிச்சுப்பேன். நம்மளுக்கு கோஆப்ரேஷனே கிடையாது மக்கள் இந்த ஊரில், அதான் பிரச்சனை. நோட் பண்ணிக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், டைட்டாக பிடிச்சிக்குங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. யாரும் போலீஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ. அதே மாதிரி இந்த காரில் பார்த்தீங்கன்னா டோர்ஸ்லாம் நீங்கள் திறக்கிறதுலாம் நம்மள மாதிரி இது கிடையாது. இது வந்து பட்டன் சிஸ்டம் தான். ஸோ வந்து ரன்னிங்கில் வண்டி இருக்கிறப்ப நீங்கள் என்னதான் நல்ல டோர் திறக்காது. ஸோ don't have to worry. If your wife is fighting in a car, she won't get down until you open the door. எப்படி ஃபேமிலி மேன் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லை நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கதவை திறந்துருவாங்க. நீங்கள் இந்த கார் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிற வரைக்கும் அவங்கனால இறங்கவே முடியாது. மெயினாக சில்ட்ரன்ஸ்க்குலாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. நிறைய பேர் டவுட் இருக்கும், சரி இவ்வளோ பவராக ஓட்டுறியடா, இவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாம் சரி, இவ்வளோ ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா எலக்ட்ரிக் கார்னால எல்லாருக்கும் ரேஞ்ச் தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வரும். ஃபஸ்ட்டு மாடலில் பார்த்தீங்கன்னா 400 இருந்துச்சா. இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா BMW has increased 200 kilometers. ஸோ now this car can go about 575 to 630 kilometers ஒரு ஃபுல் சார்ஜில் போகுமா. நினச்சி பார்க்குறப்ப செம்மையாக இருக்குல்ல. 600ங்கிறது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான நல்ல ஒரு சார்ஜு. ஸோ 600 நீங்கள் ராமேஸ்வரம் டு சென்னையே வந்துடலாம். அண்ட் ஒரு சூப்பரான ஒரு லித்தியம் பேட்டரியில் தான் லைக் திஸ் கார் இஸ் ரன்னிங். செம்ம கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டிரைவிங் இருக்குங்க. உங்கள் எப்படி டிரைவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முன்ன பின்ன மாறும். ஸோ இட்ஸ் பியூர்லி டிரைவரோட அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இந்த எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் ஒர்க் ஆகும். பட் BMW இஸ் கிளைமிங் இது வந்து 630 வரைக்கும் போகும்னா குட். ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மக்களே. இது வந்து ஒரு மோசமான ஒரு வண்டி, செம்ம மேஜிக்கலான ஒரு வண்டி. என்ஜாய் டு த மேக்ஸ். இதை வந்து லைக் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து யூ ஷுட் கிவ் அ ட்ரை. இஃப் யூ லைக் BMW வாங்கணும் ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக iX ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வேற கண்டிப்பாக ஃபஸ்ட் அடியிலே உங்களுக்கு இம்ப்ரெஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஏன்னா வேற லெவலில் குழந்தை தள்ளிருச்சு.